நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இந்த மாலை வேளையில் திரும்பவுமாக உங்களை வந்து சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நமக்கு எதிராளி என்று சொல்கிற அநேகர் உண்டு. குடும்பத்தில் இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், அலுவலகத்தில் இருக்கலாம், எங்கெல்லாம் நமக்கு எதிராளிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் வேதத்தில் ஒரே ஒரு எதிராளி இருக்கிறார். அந்த எதிராளி யார் என்று நாம் பார்ப்போமா? அந்த எதிராளியின் நிமித்தம்தான் இதுவரை நாம் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறதுனா துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த எதிராளியின் நிமித்தம்தான் நம்ம அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்? ஆசீர்வாதங்களை இழக்கிறோம், நம்முடைய பலவீனங்களை சந்திக்கிறோம். அந்த எதிராளி யார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது என்று சொன்னால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆமென், ஹல்லேலூயா. யார் எதிராளி? உங்கள் எதிராளியான பிசாசானவன். ஒரு மனுஷனுக்குள்ள இந்த பொல்லாத ஆவி உள்ளே போய் தான் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படச் செய்கிறது, மற்றவர்களை பார்த்து ஏளனமாய் எண்ண தோன்றுகிறது, மற்றவர்களை எப்படி பார்க்கிறதுனா காய்மாலமாய் பார்த்து அவர்கள் மேல் கோபம் கொள்ள வைக்கிறது. சவுலுக்கு பொல்லாத ஆவி வந்த போது தான் தாவீது அந்த வாத்தியத்தை வாசிக்கும் பொழுது, இசை வாசிக்கும் பொழுது அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு விலகும். ஆனாலும் கூட எத்தனையோ முறை அவன் ஜீவனை எடுக்க சவுல் முயற்சித்திருக்கிறான். ஏனென்று சொன்னால் அவனுக்குள்ளாய் இருந்த அந்த பொல்லாத ஆவி, மனிதனுக்குள்ளாய் இருக்கிற ஒரு பொல்லாத ஆவிதான் இன்னொரு மனிதனோடு கூட என்ன செய்கிறது? போராடுகிறது. பிசாசு என்று சொன்னால் பல்லெல்லாம் வெளியே காட்டிட்டு எப்படியோ பயங்கரமான கண்களை வைத்து வருவது அல்ல. ஒரு மனிதனுக்குள்ளாய் போய் நமக்கு எதிராக எழுப்பி விடுவான். அதுதான் எதிராளியான பிசாசனன். உங்கள் எதிராளியான பிசாசனன். அவனை கண்டுகொள்ள வேண்டுமானால் நமக்கு என்ன வேண்டும்? தெளிந்த புத்தி வேண்டும். இவர்கள் யாரால் போராடுகிறார்கள், எதற்காக போராடுகிறார்கள், எப்படி போராடுகிறார்கள் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து அறிகிற அறிவு நமக்கு வேண்டுமானால் தேவனுக்குள்ளாய் நாம் இருக்க வேண்டும். அதான் வசனம் சொல்கிறது, விழித்திருக்க வேண்டும். ஆண்டவர் கூட சொல்லியிருக்கிறார், நிறைய நேரங்களில் நம்ம ஜெபிக்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறார். விழித்திருக்கிறது என்பது அதுதான், ஜெபிக்கணும், ஜெபத்தில் விழித்திருக்கணும். சரி, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்கணும். யாரை ஆண்டவர் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் மாற்றினார்? எடுத்து வாசிப்போம். லூக்கா 8 வசனம் சொல்லுங்க, 8:35. லூக்கா 8:35 எடுத்து வாசிப்போம். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஹல்லேலூயா. இங்க பார்த்தா ஒரு மனுஷன் பிசாசினால் நிறைந்து தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டானா. எதிராளியான இந்த பிசாசனம் உள்ளே வரும் பொழுது நம்மை நாமே காயப்படுத்தி கொள்கிற அப்படிப்பட்ட கிரியைகள் நடக்கிறதான காலத்தில் நாம் வாழ்கிறோம். நமக்குள்ளாகவே ஒரு தாழ்வு மனப்பான்மை, நமக்குள்ளாகவே நம்மால் இதெல்லாம் இயலாது என்று சொல்லி பிசாசனன் சொல்வான். நம்ம எதையாவது பார்த்தால் பயமுறுத்தி உன்னாலெல்லாம் இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உள்ளத்தில் நமக்கு நாமே நம்மை காயப்படுத்தி கொள்ளுகிற அளவிற்கு இந்த பிசாசனவன், எதிராளியான பிசாசனன் போராடுவான். இப்படிப்பட்ட அந்த எதிராளியான பிசாசனவன் அதோடு விருத்த மாட்டான், ரட்சிப்பின் வஸ்திரத்தை இல்லாதபடி தேவனை விட்டு நம்மை தூரமாக்குவான். அங்கே அவன் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தான். எல்லாரும் அவனை பார்த்து என்ன செய்தார்கள்? பயந்தார்கள். அது மட்டும் இல்லை, அவனை சங்கிலியால் கட்டி வைத்தார்கள். ஆனாலும் அவன் என்ன செய்யல, அந்த ஆவிகள் அவனுக்குள்ளாய் வரும் பொழுது அந்த சங்கிலிகள் எல்லாம் முறித்து விட்டு அவன் கல்லறைகள் இடத்துல போய் இருந்தான். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்த்துதான் ஆண்டவர் பேசினார். அவனுக்குள்ளாயிருந்த அந்த பிசாசு என்ன செய்தது? விலகி போயிற்று.
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பிரவேசிக்கும் பொழுது அவனுக்கு என்னெல்லாம் வருகிறது என்று சொன்னால், அவனுடைய வாழ்விலே இதுவரை தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்த எல்லா எதிரான வல்லமைகளையும் முறியடிப்பது மாத்திரம் அல்ல, அவன் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இதுவரை அவன் ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தால் அவனுக்கு தேவன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தார். காயப்படுத்தி கொள்கிற அந்த ஸ்பாவத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்து அவனை அழகுபடுத்தி பார்க்கிற ஒரு நல்ல தேவன் நம்முடைய தேவன். ஜனங்கள் எல்லாரும் வந்தார்கள். இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவன் வஸ்திரம் தரித்தவனாய் அவர் பேசுவதை கேட்டு கொண்டிருந்தவன இவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் உண்டாயிற்று. அவன் புத்தி தெளிந்து விட்டது. இதுவரை அவன் புத்தி மயக்கத்தில் இருந்தான், புத்தி தெளியாதவனாய் இருந்தான், ஏதோ ஒரு நினைவிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய நினைவெல்லாம் எங்கெங்கோ இருந்தது. ஏனென்று சொன்னால் அவனுடைய நினைவுகளை, அவனுடைய எண்ணங்களை, அவனுடைய சிந்தைகளை பிசாசானவன் ஆளுகை செய்திருந்தான். இன்றைக்கு கூட வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்தா இன்னைக்கு பிசாசு ஆளுகை செய்தது நிமித்தம் புத்தி இனமாய், புத்தி இல்லாதவர்களாய் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, புத்தி சுயாதீனம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை தேவன் தேடி வந்து அவர்களை தெளிவடைய செய்கிறார். எப்படி என்றால் வேத வசனங்கள் மூலம், அவருடைய வார்த்தை மூலம் அந்த புத்தியை தெளிய பண்ணுகிறார். அதனால்தான் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரட்சிப்பை பெற்ற ஜனம் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், புத்தி மயக்கத்தில் அல்ல, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நன்மை தீமை அறிகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிசாசின் வாய தந்திரங்களை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். அவருடைய புத்தி தெளிந்த போது அவன் வஸ்திரம் தரித்தவனாயிருந்தான். நம்முடைய புத்தி தெளிந்த போது, மனக்கண்கள் திறந்த போதுதான் நாமும் கூட அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டு ரட்சிக்க பட்டவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுதுதான் நம்முடைய எதிராளியான பிசாசானவனுக்கு நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்ப நாம் திரும்பவும் விழுந்து போக வேண்டும். எப்படியாவது இவர்களை விழுங்க வேண்டும், இவர்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிசாசானவன் என்ன செய்கிறான், வகை தேடி சுற்றித் திரிகிறான். அவன் ஆண்டவரின் பாதத்தருகே உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டான். அவன் புத்தி தெளிந்திருந்தான், வஸ்திரம் தரித்தவனானான். அடுத்ததாக நாம் வாசிப்போ லூக்கா 15ஆம் அதிகாரத்தில், ஆமென் ஹல்லேலூயா, 17ஆம் வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். ஆமென். புத்தி தெளிந்த போது என் தகப்பனுடைய வீட்டில் கூலிக்காரங்களுக்கு இப்படிலாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நல்ல உணவு இருக்கு, நான் இன்னைக்கு எங்க இருக்கிறேன், பன்றி திங்கிற தவிடு தின்னுட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இவன் இளைய குமாரன். யாருன்னா இவன் இளைய குமாரன். நிறைய பேர் கெட்ட குமாரன் சொல்லுவாங்க, ஆனால் வேத வசனம் சொல்கிறது இவன் இளைய குமாரன். தன்னுடைய ஆஸ்திகளை தன் தகப்பனிடத்துல கேட்டு, எனக்கு பிரித்து கொடுத்துருங்க, எனக்கு இப்பவே தந்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் அதையெல்லாம் அழித்து ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே இருக்கிறோம். நம்ம பிரிந்து போகிறவன் தன் சுய இச்சையின்படி என்ன செய்கிறான், பிரிந்து போகிறான். நம்ம பிரிந்து போகும்போது அப்படிதான், நம்ம இஷ்டம் போல போவோம். அந்த இஷ்டம் போல போகிற வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் தான் இஷ்டம் போல தான் நாங்கள் வாழ்வோம், உங்களுடைய வார்த்தைக்கெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிய முடியாது, உங்கள் பேச்சை நான் கேட்க முடியாது என்று சொல்கிறோம். இந்த இளைய குமாரன் என்னென்ன செய்தான் தெரியுமா? அப்படியா தன் சொத்துக்களை எடுத்து கொண்டு போய் அதை ஒன்றுமில்லாமல் போய் அதையெல்லாம் விற்று ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு எச்சமான இடத்துல வேலை செய்கிறான். அங்கே அவனுக்கு சாப்பிடக்கூட உணவில்லை, தங்க இடமில்லை. அப்பொழுதுதான் அவனுடைய புத்தி என்ன செய்கிறது, தெளிகிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம்தான் சில வேளைகளில் நமக்கு என்ன செய்யும், புத்தி வரும். அனுபவித்து பார்க்கட்டும், அப்போதான் என்ன செய்யும், புத்தி வரும்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் அப்படி அல்ல. இப்பொழுதே உங்களுக்கு புத்தி வர வேண்டும், புத்தியாய் நடக்க வேண்டும் என்பதற்காக தான் வேத வசனங்களோடு நம்மோடு கூட இடைபடுகிறார். அதனால தான் சொல்கிறாரு, பிசாசு உங்களுக்குள்ளாய் வந்து வேறு ஏதாவது கிரியை செய்து விடக்கூடாது, ஏன்னா அவன் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் கையில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சிக்கவே கூடாது. அதனால தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க. இவன் புத்தி தெளிந்த போது என் தகப்பன் வீட்டில் ஏராளமான சாப்பாடு இருக்குது, நான் ஏன் இப்படி கிடக்கிறேன்,
ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய இயேசப்பாவின் இடத்துல அநேக வேத வசனங்கள் உண்டு. எல்லாவற்றுக்கும் பதில் பேசுகிற ஆவியானுடைய வார்த்தைகள் உண்டு. நாம் அதை நம்பி வாழும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பலத்த கிரியை செய்வார். இவனுடைய புத்தி தெளிந்த போது இவன் வீட்டிற்கு வருகிறான். தகப்பனோ ஒரு பெரிய விருந்தை உண்டு பண்ணி இவனை வரவேற்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நாளிலும் கூட நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் இயேசுவுக்குள்ளாய் வாழ்ந்தவன் தான் இன்றைக்கு அந்த இயேசுவை விட்டு நான் தூரம் போய்விட்டேன். எத்தனையோ மைல்களுக்கு அப்பால், எத்தனையோ வருஷங்கள், எத்தனையோ நாட்கள் இந்த இயேசுவை மறந்து நான் வாழ்கிறேன். இனி இயேசு என் வாழ்க்கையில எனக்கு அற்புதம் செய்வாரா, என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று சொல்லி நீங்கள் நிற்கலாம். எதிராளியான பிசாசின் சூழ்ச்சிகளை நீங்கள் அறிந்து இன்றைக்கு மனம் திரும்பினதனால் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். அன்றைக்கு இளைய குமாரனுக்கு ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு பெரிய விருந்தை செய்த அந்த தகப்பனுடைய அன்பு, நம்முடைய ஆண்டவருடைய அன்பு. ஒரு நாளும் அவர் நம்மை கைவிட மாட்டார். அவருக்கு தெரியும் ஆண்டவர் எதிராளியான பிசாசை வீழ்த்தி எடுத்து நம்முடைய ஆத்துமாவை மீட்க வல்லவர். அவருடைய கையில் நீங்கள் மீண்டுமாய் வரும் பொழுது அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். அவர் ஒரு நாள் நம்மை புறக்கணிக்க மாட்டார். அவர் நம்மை நடத்துகிற தேவன். அடுத்ததாக வாசிப்போ மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமுள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமேன். விழித்திருந்து, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டுமா? அந்த நாட்களில் பெரிய ஊழியக்காரர்களாக இருந்த அநேகருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாய் வாழ்ந்த ஊழியர்களின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் இரவில் பல மணி நேரங்கள் தேவனோடு பேசியிருக்கிறார்கள், ஜெபித்திருக்கிறார்கள், தேவனோடு உறவாடி இருந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையெல்லாம் ஜெயம். நீங்கள் இந்த எதிராளியான பிசாசை இனங்கண்டு கொள்ள வேண்டுமானால் இரவில் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். 12 மணியிலிருந்து 3 மணி வரை ஜெபிப்பதன் பலன் பெரிய ஆசீர்வாதம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான கட்டுகள் உடையும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி. எதுக்கு? சோதனைக்கு. நம்ம சோதனைக்குள்ளே மாட்டிக்கொள்ளாமல் இருக்கணும்னா இரவில் விழித்திருந்து ஜெபிக்கணும். ஐயா, நான் மாத்திரை போடுறேன், என்னால் ஜெபிக்க முடியாது, நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் எழும்புவீங்க பாருங்கள் ஏதாவது ஒரு காரியத்திற்காய். அந்த நேரத்தில் ஒரு 10 நிமிடமாவது உட்கார்ந்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். பிசாசை ஜெயிக்கிற ஒரு வேளையா இது இருக்கிறபடியால் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, கண் விழித்து மாத்திரமல்ல, ஆவியில விழித்திருக்க வேண்டும். எப்படி விழித்திருக்க வேண்டும்? ஆவியில, பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நாம் விழித்திருக்கும் போதுதான் இருள் எது, வெளிச்சம் எது என்று சொல்லி நமக்கு தெரியும். பிசாசின் கிரியை எது, ஆண்டோடைய வல்லமை எது என்று நமக்கு தெரிய வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? ஆவியில விழித்திருக்க வேண்டும். ஆவியில விழித்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் பிசாசை ஜெயிப்பான். எதிராளியான பிசாசானவனை ஜெயிக்கிற ஒரு வல்லமையை நாம் பெற வேண்டுமானால் ஆவியில விழித்திருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றார், மாம்சமோ பலவீனமானது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவர் உற்சாகமான ஆவியானவர். அந்த உற்சாகத்தின் ஆவியானவர் நமக்குள்ளாய் வரும் பொழுது இந்த மாம்ச பலவீனம் எல்லாம் நம்மை விட்டு விலகி போகிறது. ஹல்லேலூயா. மாம்ச பலவீனத்தை நம்மை விட்டு அகற்றி போடுகிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, நம்ம சோதனைக்கு உட்படாதபடி எப்படி ஜெபிக்கணும்? விழித்திருந்து ஜெபிக்கணும். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணும். அடுத்ததாய் விழித்திருந்து நாம ஜெபிக்கணும். இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போ, சங்கீதம் 27:11. சங்கீதம் 27:11. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவியான பாதையில் என்னை நடத்தும். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து. நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் விழித்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அவர் வழியை நமக்கு போதிப்பார். அவர் வழி இது என்று சொல்லுவார். அன்றைக்கு எலியேசர் தன் எஜமானுடைய மகனுக்கு பெண் பார்க்க போகும் பொழுது எங்கே போய் பார்க்கிறது, எப்படி பார்க்கிறது? இனத்தாரிடத்துல தான் பார்க்கணும், தன் ஜனத்திடத்துல தான் பார்க்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார். வேற எங்கேயும் போகக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அதுவும் தவிர ஈசாக்கு அழைத்து கொண்டே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் ஒரு ஜெபம் பண்ணினான். நேர்வழியாய் நடத்தி சொல்கிற கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லி அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். கர்த்தாவே, எனக்கு போதியும், எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம்
செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். நமக்கு இருக்கிற அந்த எதிராளிகள் நிமித்தம், பிசாசின் வல்லமைகள் நிமித்தம் செவ்வையான பாதை நாம் விழுந்து போவோமானால் அநேகர் நம்மை பார்த்து கேலி செய்வார்கள். நாம் அப்படியே ஒன்றுமில்லாமல் போவோமானால் அநேகர் நம்மை பார்த்து அருவருப்பார்கள். ஆனால் இந்த எதிராளிகள் நிமித்தம் கர்த்தர் நம்மை செவ்வையான பாதையில் நடத்துகிற ஒரு நல்ல தேவன். அவருக்கு பிரியமானதை நமக்கு போதித்து, அவருக்கு சித்தமானதை நமக்கு வெளிப்படுத்தி, ஆண்டவர் நாம் விழித்திருந்து தெளிந்த புத்தியோடு ஜெபிக்கும் போது நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாய் நாம் இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எப்படி நடத்துவாரா? எதிராளிகள் நிமித்தம் சரியான பாதை. அப்படின்னா நிறைய பாதைகள், கோணலான பாதைகள், கரடுமுரடான பாதைகள், கற்கள் முட்கள் நிறைந்த பாதைகள், ஆண்டவர் வைத்த நிறைய பாதைகள் இருக்கிறது இந்த உலகத்துல. ஆனா ஆண்டவர் நம்மை நடத்துவாரானால் செவ்வையான பாதையில நம்மை நடத்துவாராம், சரியான பாதையில நம்மை நடத்துவாராம். தேவையில்லாத பாதையெல்லாம் அகற்றிவிட்டு கர்த்தர் என்ன செய்வார்? செவ்வையான பாதையில நடத்துவார். எதிராளிகள் நிமித்தம் தானியேலுக்கு எதிராளிகள் இருந்தார்கள், ஆனால் தேவன் அவனை காப்பாற்றினார். எப்படி தெரியுமா? அவன் 3 வேளையும் ஜெபித்தான், விழித்திருந்தான், ஆவியில தெளிந்த புத்தியுள்ளவனாயிருந்தான். அவன் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பேன் என்று சொல்லி அவன் ஜெபித்தது நிமித்தம் சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டினார். சும்மா இருந்தாரா? எதிராளிகள் நிமித்தம் அவனை செவ்வையாய் நடத்தினார். அவனுக்கு போதித்து நடத்துகிற கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதோடு இல்லை, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ இவர்கள் 3 பேரும் ஒரு விசுவாசத்தோடு சொன்னார்கள், தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் அவரே என் தேவன் என்று சொல்லி அந்த எதிராளிகள் நிமித்தம் கர்த்தர் அவர்களை வெட்கப்படுத்தாதபடி அந்த தீயின் ஊடாய் 4வது ஒரு நபராய் அவர் உலாவினார். அதை விட மேலான காரியம் என்ன தெரியுமா? அந்த தீயின் மனம் அவங்க வஸ்திரத்துல இருக்கவே இல்லையா. அதே நேரத்தில் அவங்க வஸ்திரம் எந்த விதமான கருகளோ அந்த வஸ்திரம் அந்த எரிந்து போகவும் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், என் எதிராளிகள் நிமித்தம் நான் எவ்வளவாய் துன்பப்படுகிறேன். அந்த துன்பத்தில் வடுவே இல்லாதபடி உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற நல்ல இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். இந்த இரவு வேளையில் நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், என் எதிராளிகள் நிமித்தம் நான் ஒருவேளை வெட்கப்பட்டு போயிடுவேனோ, என் எதிராளிகள் பார்க்கும் பொழுது நான் தலை குனிந்து விடுவேனோ என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், ஒருபோது நீங்கள் தலை குனிய மாட்டீர்கள். உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற தேவன், உங்கள் தலையை உயர்த்துகிற தேவன், உங்களோடு கூட இருக்கிற தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அதோடு மாத்திரமல்ல, எதிரிகள் முன் நமக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு நல்ல தேவன் அவர். எதிராளிகள் முன்பாக அப்படியே நம்மை விட்டு விட்டு போகிறவர் அல்ல, ஒரு விருந்து கொண்டாட்டத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற நல்ல தேவன் அவர். நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஆகும் பொழுது அன்றைக்கு இளைய குமாரனுக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்து அவனை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அவனுக்கு வேண்டிய நல்ல வஸ்திரங்களை உடுத்தி ஆடை ஆபரணங்களை தகரித்து அந்த தகப்பன் அழகு பார்த்ததை விட மேலாய் நம்முடைய தேவன் நம்மை அழகு பார்க்கிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எதிராளி யார் என்று நான் இனம் கண்டு கொண்டேன், இந்த எதிராளியை மேற்கொள்ள எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அதோடு மாத்திரமல்ல, அவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆண்டவரே, எனக்கு ஒரு தெளிந்த புத்தியை கொடுத்து நான் விழித்திருந்து ஜெபிக்க எனக்கு பலன் தாரும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவரா, விழித்திருக்க செய்கிறவரா, நம்முடைய புத்தியை தெளிவிக்கிறவரா. அதோடு மாத்திரமல்ல, ரட்சிப்பின் வஸ்திரத்தை இறுக கட்டிக்கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு கிருபையை நமக்கு தருகிறவரா இருக்கிறபடியா நாம் எல்லோரும் அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட உங்கள் எதிராளியான பிசாசானவன் என்று சொல்லி எங்கள் எதிராளி யார் என்று காட்டி கொடுத்தீரையா. நாங்கள் இதுவரை நினைத்தோம் இவர்கள் எதிராளி என்று சொல்லி அவர்களுக்குள்ளாயிருந்து கிரியச்சுகிற அந்த வல்லமையை குறித்து எங்களோடு கூட பேசினரையா. இன்றைக்கு நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருந்து ஜெபித்து அவைகளை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரோ. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலோ சாட்சியின் வசனத்தினாலோ சாத்தானை ஜெயித்தார்கள் என்ற வார்த்தையின்படி நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தாரோ. இந்த நாள் முதற்கொண்டு எதிரிகள் முன் எங்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உயர்த்தியறல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் கொம்பை உயர்த்துங்கப்பா, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மீட்பர் இயேசு நாமத்து நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.